வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ். இந்த சீரீஸ்ல தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு ஈஸியா எப்படி ஸ்பெல்லிங் எழுதுறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஜிஎன். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், இந்த 2 லெட்டர்ஸ் ஒரு வேர்ட்ல வந்தா இப்போ எப்படி படிக்கணும், அதோட சவுண்ட் என்ன, இதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதை நம்ம ஆல்பபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5 லெட்டர்ஸை நம்ம வந்து ஒவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது. இது தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல இருக்கிற மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கிச்சு மாதிரி இது. இதோடைய சவுண்ட்ஸும் பாருங்க. பி அப்படின்னா ப, சி அப்படின்னா இக், டி உடைய சவுண்டு டு, எஃப் உடைய சவுண்டு ஃப், ஜி உடைய சவுண்டு இக், ஹெச் உடைய சவுண்டு ஹ், ஜே உடைய சவுண்டு ஜ், கே உடைய சவுண்டு இக், எல் உடைய சவுண்டு ல், எம் உடைய சவுண்டு ம், என் உடைய சவுண்டு ன், பி உடைய சவுண்டு ப. இதுல சியும் ஜியும் ஜென்ரலா இது பக்கத்துல ஈயோ ஐயோ ஒய்யோ வந்தா மட்டும் சாஃப்ட் ஆகி சி இஸ்ஸுங்கிற சவுண்டையும் ஜி இஜ்ஜுன்ற சவுண்டையும் கொடுக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் சியோடைய சவுண்டு இக்கு தான், ஜியோடைய சவுண்டு இக்கு தான். கியூவும் யூவும் சேர்ந்து தான் வரும், கியூனே சொல்லுவோம். ஆருடைய சவுண்டு இர், எஸ் உடைய சவுண்டு இஸ், டி உடைய சவுண்டு இட், வி அண்ட் டபிள்யூ ரெண்டுக்குமே இவ் அதான் சவுண்ட். எக்ஸ் உடைய சவுண்டு இக்ஸ், ஒய் உடைய சவுண்டு இ அண்ட் இசட் உடைய சவுண்டு ஸ். ஸோ இதெல்லாம் கான்சனன்ட்ஸ் உடைய சவுண்ட்ஸ். இப்போ நாம இந்த வவல் சவுண்ட்ஸை பார்த்துடலாம். இந்த ஏஇஐஓயுக்கு 2 செட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் ஏ உடைய சவுண்டு ஆ, ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயோடைய சவுண்டு ஏ, எக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோடைய சவுண்டு இ, இந்தியா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓடைய சவுண்டு ஆ, ஆனியன், ஆஸ்ட்ரிச், ஆன் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆ. யூடைய சவுண்டு அப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒய் வந்து ஒரு ப்ராப்பர் வவல் இல்லை, இது ஒரு செமி வவல்னு சொல்லலாம். சில இடங்கள்ல இந்த ஐக்கு பதிலாக இந்த ஒய்யை யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இதை இங்கே போட்டிருக்கோம். அதோடைய சவுண்டும் இ தான். இப்போ செகண்ட் செட் ஆஃப் சவுண்ட்ஸ். இந்த வவல்ஸ்ல ஏதாவது ஒன்று வந்து ஒரு எழுத்துக்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் ஈயோ இல்லை வேற ஏதாவது வவலோ வந்ததானா, அப்போ இதோடைய சவுண்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ நாம இதோட பேரை சொல்லணும். ஸோ ஏ வந்து ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈ வந்தா இதை நம்ம ஏனே சொல்லணும். இந்த ஈயை நம்ம ஈனே சொல்லணும், ஐய ஐனே சொல்ல வேண்டியதுதான். ஸோ அதோடைய சவுண்டும் அதோடைய பேரும் ஒன்று தான். ஸோ இப்போ ஓ, இது யூ. ஸோ இதுதான் செகண்ட் செட் ஆஃப் சவுண்ட்ஸ். இதை லாங் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம இன்னைக்கு பார்க்க போற சவுண்டு ஜிஎன் இப்படி வந்ததானா அதோடைய சவுண்ட் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜிஎன் ஒரு வார்த்தையோடைய பிகினிங்ல வந்தா, அப்போ இந்த ஜி வந்து எப்பவுமே சைலண்ட், என்ன மட்டும்தான் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த வார்த்தையை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வார்த்தையோடைய முதல்ல ஜி வந்ததானா அது ஜி சைலண்ட், என்னலேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். அப்போ இது இன்னு, ஏடபிள்யூனா ஆ, அப்படித்தானே. அப்போ இன்னு ஆ நா, அவ்வளோதான். இதை இக்னா அப்படிலாம் படிக்கக்கூடாது, இது நா. நா அப்படின்னா அந்த கொறிக்கிறது, முன்னாடி பல்ல வச்சு இப்படி எதையாவது கொறிப்போம் இல்லையா, பொதுவாக அந்த அணில்லாம் அப்படி சாப்பிடும் பாருங்க, அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து நா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை எப்படி படிக்கிறது? ஜி சைலண்ட், அப்போ இன்னு ஆ நா. எஸ் ஹெச்னா இஷ், இப்போ நேஷ், நேஷ். நேஷ்னா அப்படி நர நரன்னு பல்ல கடிக்கிறது. இந்த வார்த்தையை எப்படி படிக்கலாம்? ஜி சைலண்ட், ஒரு இ இருக்கு, மேஜிக் இ, இப்பதான் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு வவல் வந்து ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இ வந்தா இதோட பேரை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இன்னு ஓ நோ, இம், கடைசியில் வர இ சைலண்ட். அப்போ நோம், நோம். நோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சித்திரக்குள்ளர்கள்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கார்டன்ல இருக்கிற மாதிரி வச்சு அவங்க நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க, அவங்கள தான் அவங்க வந்து நோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை, இப்போ இதை எப்படி படிக்கலாம்?
ஸோ இந்த இடத்துல ஏயும் ஆரும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது ஆர் கண்ட்ரோல் வவல். இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இப்போ ஜி வந்து சைலண்ட், இது இன்னு, இது ஆர், இது இல், ஈடியை சேர்த்தாப்புல டு அப்படிதான் சொல்லணும். இதை வந்து எட்டுன்னு சொல்லக்கூடாது, டு. அப்போ இதை எப்படி படிக்கலாம்? இன்னு ஆர், நார், இல், டு, நால்டு, நால்டு. நால்டு அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக அப்படியே கொச்சமச்சான்னு இருக்கிறது. இதை வந்து வயதானவங்களுடைய ஸ்கின்னுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி மரத்தில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கிளைகள் கண்ணா பின்னான்னு இருக்கிறதையோ, இந்த மாதிரி ட்ரீ ட்ரங்க்ல வந்து இந்த மாதிரி இருக்கிறதையோ அவங்க வந்து நால்டு ட்ரீ ட்ரங்க், நால்டு பிரான்ச்சஸ் அந்த மாதிரி வச்சு சொல்லுவாங்க. இப்போ இந்த சின்ன வார்த்தையை ரீட் பண்ணலாம். ஜி சைலண்ட், இன்னு, இந்த யூ கடைசியில் வர்றதுனால இதை நம்ம ஊ இல்லைன்னா யூ அப்படி சொல்லுவோம். இப்போ இதை வந்து இன்னும் ஊ நூன்னு சொல்லலாம், இல்லை இன்னும் யூ நியூன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸை தான் நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஜிஎன் ஒரு வார்த்தையோடைய தொடக்கத்தில் வந்தா எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 3 வேர்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. திரும்ப வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? ஸோ ஜி சைலண்ட், இன்னு ஆ, நா, இட், நாட். இதுவும் ஜி சைலண்ட், இன்னு ஆ, நா, இஸ், நாஸ், இட், நாஸ்ட், இ, நாஸ்டி, இக், நாஸ்டிக். இப்போ இதே வார்த்தையோட கண்டினியூஷன் தான். ஒரு டி ஒய் இருக்கு எக்ஸ்ட்ராவா. அப்போ இது நாட்டி, நாட்டி. சரி, இதே ஜிஎன் அட் தி எண்ட் ஆஃப் த வேர்ட் ஒரு வார்த்தையோட கடைசியில் வந்துச்சுன்னா அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா, அப்போவும் ஜி சைலண்ட் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வர வவல் இருக்கும் இல்லையா? இப்போ ஐ மாதிரி ஏதாவது வந்ததானா அதை நம்ம ஐனே சொல்லணும். அதோடைய சவுண்டு ஈன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லாமல் அதோடைய சவுண்டை ஐனே சொல்லணும். டபுள் வவல் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்ததானா வழக்கமாக நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? ஏஐ, இஐ இந்த மாதிரி டபுள் வவல்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக வந்து அதோடைய சவுண்ட்ஸ் என்னன்ட்டு அதோடைய வழக்கமான சவுண்ட்ஸை நம்ம சொல்ல வேண்டியதுதான். இப்போ இதை எப்படி படிக்கலாம்? ஜி சைலண்ட், அப்புறம் இந்த ஐயை நம்ம ஐனே சொல்லணும்னு சொன்னோம். அப்போ இஸ், ஐ, சாய், இன், சைன், அவ்வளோதான். இப்போ இந்த வார்த்தையை நம்ம படிக்கலாம். நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். ஆர்இ, டிஇ இதெல்லாம் வந்ததுன்னா அதை ரீ, டி அப்படி சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஒரு வவல் வந்ததானா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஜிஎன் வர்ற வார்த்தைகள் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, பிஇ வந்ததானா அதை நீங்கள் பின்னு சொல்ல வேண்டாம். டிஇ, ஆர்இஏ, டி, ரீ அந்த மாதிரியே நம்ம சொல்லிடலாம். சரி, இது எப்படி படிக்கலாம்? டிஇனா டீன்னு சொன்னோம். இஸ், ஐ, சாய், ஜி சைலண்ட், இன். இப்போ டிசைன், டிசைன் இதை படிக்கலாமா? இது வவல் அப்படின்றதுனால இதோடைய லாங் சவுண்ட் எல்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம டிஇ, ஆர்இ வந்தால் மட்டும் நீங்கள் டி, ரீன்னு சொல்லுங்க. மற்ற எல்லா வவல்ஸையும் வழக்கமான சவுண்டே சொல்லுங்க. ஷார்ட் வவல் சவுண்டே சொல்லுங்க. ஸோ இதோடைய ஷார்ட் வவல் சவுண்ட் ஏ. இல்லை, இது நம்ம யூக்கு போடுற மாதிரி போட்டிருக்கோம், பட் இதோடைய சவுண்டு ஏ. அப்புறம் இல்லு, ஐ, லை, இன், அலைன், அலைன். இப்போ இதை எப்படி படிக்கலாம்? இதில் பார்த்தீங்களான்னா ஜிக்கு முன்னாடி டபுள் வவல் இருக்கு, ஏஐ இருக்கு. அதோடைய சவுண்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? ஏ. ஜி சைலண்ட், இன் இருக்கு. இப்போ இக்கு, ஆ, கே, கே, இம், இப், ஏ, இன் அப்படியே சேர்த்து படிக்க வேண்டியதுதான். கேம்பெயின், கேம்பெயின். இந்த வார்த்தையை பார்க்கலாமா? இப்போ இதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ இதில் எப்படி இருக்கு அப்படின்றத சவுண்டை மட்டும் கொஞ்சம் பிரித்து சொல்லிடலாம். ஸோ எஃப்னா இஃப், ஓஆர் அப்படின்றது ஆர் கண்ட்ரோல்டு வவல் இல்லையா? ஸோ இந்த ஓஆரோடைய சவுண்டு நம்ம வந்து ஆர் கண்ட்ரோல் வவல்லே சொல்லியிருக்கோம். அதோடைய சவுண்ட் ஓர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓர் இல்லை, நம்ம பொதுவாக இந்தியன் ப்ரொனன்சியேஷன் அது ஆர் அவ்வளோதான். ஸோ நம்ம எப்படி சொன்னாலும் சொல்லலாம். அது வந்து அவ்வளோ காதில் விழாது. ஸோ அதனால பரவாயில்ல. அடுத்தது இஐயோடைய சவுண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இ, ஜி சைலண்ட், என்னுடைய சவுண்ட் வந்து இன்னு தான். அப்போ இது எப்படி இருக்கும்? ஃபாரின். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம இஐயை ஈன்னு சொன்னோம். ஜென்ரலாக ஏயோட சவுண்டு ஈ தான். பட் இந்த வார்த்தையை வாசிக்கிறப்போ இந்த இஐயை அவங்க வந்து ஈன்னு சொல்கிறது இல்லை, இந்த வார்த்தையில் மட்டும். இது மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வழக்கமாக இருக்க தான் செய்யுது இல்லையா? ஸோ இது வந்து இரு. இந்த இஐயை ஏஐ மாதிரி ஏய்
அப்படி வாசிப்பாங்க. ஸோ ஜி சைலண்ட், என் வந்து இன். அப்போ இது வந்து ரெயின், RAIN, ரெயின், மழைக்கு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் தான் இதுவும், ரெயின். இப்போ இதை படிக்கலாம். ஸோ வழக்கமாக BE DE RE வந்ததானா, இங்கே வவல் இருந்ததானா, இதை நீங்கள் B D ரீனே சொல்லுங்க நம்ம சொன்னோம். பட் இந்த வார்த்தையில் நம்ம அப்படி சொல்ல போகிறதில்ல. இதை நம்ம வந்து பே பே அப்படி தான் சொல்ல போகிறோம். இந்த பீன்னு சொல்லாமல் பே. அடுத்தது ஜி சைலண்ட்னு சொல்லியாச்சு. இன்னு ஐ நாய் இன், பெனைன், பெனைன். இதை நீங்கள் பெனைன் அப்படி சொல்ல வேண்டாம், பெனைன். இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டாக படிச்சிங்களான்னு திரும்ப செக் பண்ணிக்கலாம். பார்த்துடலாமா? ஸோ இது a இஸ் எஸ், ஐ அசை, இன் அசைன். நம்ம DERE சொன்னோம் இல்லையா, ஸோ இது ரீ, சை, இன் ரிசைன். இது இம்மு a மே, இல்லு ஐ லை, மெலைன், மெலைன். இக்கு ஆ கா இன் கன். இதை நம்ம வந்து கான் அப்படின்னு படிக்கிறது இல்லை. நம்ம பொதுவாக CO வந்து அதை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக கன் அப்படி தான் சொல்கிறது. ஸோ கன் சைன், கன்சைன். அடுத்தது ஏ இன் என் சைன், என் சைன். சரி, இப்போ ஜிஎன் கடைசியில் வந்தா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிஎன் மிடில், வார்த்தையோட நடுவில் வந்தா. இப்போதான் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன பார்க்கணும்? ஒரு சில இடங்களில் ஜி சைலண்ட்டாக இருக்கும், ஒரு சில இடங்களில் ஜியை நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எப்பெல்லாம் அது சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜிஎன் வந்து கடைசியாக வர்ற மாதிரி வார்த்தைகள், அந்த வார்த்தைகளில் ரூட் வேர்டாக வச்சு அதுக்கப்புறம் ஒரு ER சேர்த்து, இல்லை EE சேர்த்து, இல்லை மென்ட்டுங்கிற வார்த்தையை சேர்த்து, இல்லை ING இங்கு அப்படின்ற சவுண்டை சேர்க்குறப்போ மட்டும் ஜி வந்து சைலண்ட்டாக இருக்கும். நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ரூட் வேர்ட் கூட கடைசியில் ER சேர்த்துருக்கலாம், இல்லை 2 E சேர்த்துருக்கலாம், இல்லை மென்ட்டுங்கிற வார்த்தையை அதோட சேர்த்துருக்கலாம், இல்லை INGயை சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா, அந்த ரூட் வேர்டை நம்ம வழக்கமாக எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி ஜிஎஸ் சைலண்ட்டாக வச்சு சொல்லணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, நம்ம இப்போ தான் படித்தோம், அசைன் அப்படின்னு படித்தோம். இங்கே என்ன சேர்த்துருக்கு பாருங்க, மென்ட்டுங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஎன் வந்து நடுவில் வந்ததா அர்த்தம் இல்லை, இதோடைய ரூட் வேர்ட் கூட நம்ம மென்ட்டை சேர்க்குறோம், அவ்வளோதான். அப்போது இது எப்படி படித்தோம், அசைன்னு படித்தோம், கூட ஒரு மென்ட், அசைன்மெண்ட் அப்படின்னு படிக்க வேண்டியதா. இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, கன்சைன் அப்படின்னு இப்போ தான் படித்தோம் இல்லையா, இது கூட என்ன சேர்த்துருக்கு, டபுள் இ சேர்த்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கன்சைன் இ, கன்சைனி அப்படின்னு படிக்க வேண்டியதுதான். கன்சைன் அப்படின்னா பொருளை அனுப்புறது, அதை வந்து வாங்கிக்கிறவங்க தான் கன்சைனி. அடுத்தது பாருங்க, டிசைன் அப்படின்னு நம்ம சொன்னோம், இது கூட என்ன தான் சேர்ந்துருக்கு, ER தான் சேர்ந்துருக்கு, அதான் சேர்ந்துருக்கு, அதான் சேர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து டிசைனர் அப்படின்னு படிக்க வேண்டியதுதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரூட் வேர்ட் கூட கடைசியில் மென்ட், EE, ER, ING. அஃப்கோர்ஸ் ஐஎன்ஜிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது பாருங்க, இது ரிசைன், ING சேர்க்குறப்போ ரிசைனிங். ஸோ இந்த மாதிரி சேர்ந்தா மட்டும் இந்த ஜிஎன் வந்து சைலண்ட். ஜிஎன்ல ஜி சைலண்ட். மற்ற எல்லா இடத்துலையும் ஜிஎன் ஒரு வார்த்தையோடைய நடுவில் வந்துச்சுன்னா அப்போ ஜியை சொல்லுவோம், ஜியையும் சேர்த்து படிப்போம். இப்போ அதுக்கு மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? இப்போ ஜிஎன் மிடில் வர்றப்போ ஜி இஸ் நாட் சைலண்ட். இப்போ பார்த்ததுலையும் ஜிஎன் மிடில் தானே வந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டோம். ரூட் வேர்ட் கூட இந்த மாதிரி ER, EE, ING, மென்ட் இந்த மாதிரி சேர்ந்தா மட்டும் ஜி வந்து சைலண்ட். ரூட் வேர்டை நம்ம எப்படி படிப்போமோ அப்படியே படிச்சுட்டு அது கூட இந்த எக்ஸ்ட்ரா சவுண்டை மட்டும் சேர்த்துக்கணும். இனி வர்ற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்கே பாருங்க எப்படி இதை படிக்கணும். இஸ்ஸு இ சி, இது இக்கு இங்கே நம்ம படிக்கிறோம் இல்லையா. இது கடைசியில் ஜிஎன்னுக்கு அப்புறம் EE, ER, ING, மென்ட் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான். மற்ற இடங்கள் எல்லாம் ஜியை நம்ம சொல்லணும். அப்போ இஸ்ஸு இ சி, இக்கு, இன்னு ந, இல், சிக்னல், சிக்னல். இப்போ இதை பாருங்க,
நம்ம SIGNனா நம்ம சைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வார்த்தை எப்படி படிக்கணும்? எண்ணுக்கு அப்புறம் வழக்கமான நம்ம சொன்னது இல்லை இல்லையா? அப்போ இதை நம்ம ஜியை சொல்லணும். இப்போ இசு ஈசி, ஜீனா இக்கு, இன்னையே பொதுவாக நம்ம சர் சவுண்டுக்கு முன்னாடி லாங் சவுண்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தான் இன்னு ஏன்னு சொல்கிறோம். நே. டியூஆர்இனா சர். அப்போ சிக்னேச்சர், சிக்னேச்சர். பொதுவாக இந்த சவுண்டெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் இந்த சவுண்டு கற்றுக்கிறது. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஆர்டராக தான் அப்படியே வரிசையாக கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வார்த்தையை படிப்போம். இப்பவும் பாருங்க, இந்த டிஐஓஎன்லாம் நம்ம முன்னாடியே கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டிஐஓஎனுடைய சவுண்ட் என்ன? ஷன் இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி சர் ஷன் சவுண்டுக்கு முன்னாடி வர்றதை நம்ம லாங்காக சொல்லணும். அப்போ இன்னு ஏ நே. இப்போ இரு ஏ ரே. நீங்க சொன்னீங்களே இதை வந்து ரீன்னு சொல்லணும்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ரெசிக்னேஷன், ரெசிக்னேஷன் ஒன்றும் பெருசா காதுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. எப்படி வேணா சொல்லுங்க. அப்புறம் இசு ஈசி, ஜியை சொல்லணும்னு சொல்லிட்டோம். இக்கு, இன்னு ஏ நே, டிஐஓஏனா ஷன். அப்போ ரெசிக்னேஷன், ரெசிக்னேஷன். இதை எப்படி படிக்கணும்? நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்தோம், மலைன் அப்படின்னு பார்த்தோம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஆனால் கடைசியில் வர்ற எழுத்துக்கள் அந்த இஇ, இஆர், ஐஎன்ஜி, மென்ட் அந்த மாதிரி இல்லை, வேற இருக்கு. அப்போ நம்ம இந்த ஜியை படிக்கணும். இப்போ இம்மு அ மே, இது இல்லு இ லீ. இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, ஜிக்கு முன்னாடி ஐ வந்தா அதை ஐன்னு சொல்லுங்கன்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னோம். அதாவது ஜிஎன் கடைசியில் வர்றப்போ தான் அந்த ரூல்லாம். இப்போ நடுவில் வர்றப்போ அது எல்லாத்தையும் மறந்துடுங்க, நம்ம வழக்கமாக படிக்க வேண்டியதுதான். அப்போ இது இல்லு இ லி, இக்கு, இன்னு அ ந, இன்னு இட்டு. ஸோ ஜிஎன் கடைசியில் வர்றப்போ நம்ம சொன்ன ரூல் எல்லாம் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலை, வழக்கமாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ மலிக்னன்ட், மலிக்னன்ட் இதை படிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல ஜியை சொல்லணும் இல்லையா? ஸோ இது பாருங்க, இரு ஏ ரே, இக்கு ஆ கா. அஃப்கோர்ஸ் சிஓவை நம்ம பெரும்பாலும் லாங்காக சொல்கிறதுல ஷார்ட்டாக ரெக்க அப்படி சொன்னாலே போதுமானது. இது இக்கு, இங்கே ஈ இருக்கிறதுனால இது ஐன்னு ஆயிடுச்சு. அப்போ இன்னு ஐ நை. இஸ்ஸோடைய சவுண்டு ரொம்ப ஸ்பெஷல் சவுண்டு, இஸ். அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா இஸ்ன்னு சொன்னால் ரெக்கக்னைஸ் அப்படின்னு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம இஸ்ஸுனே சொல்லிட்டோம். இப்போ ரெக்கக்னைஸ், ரெக்கக்னைஸ், ரெக்கக்னைஸ் எதை படிக்கலாம்? ஸோ பி இப்பு, ரே, ப்ரே, இக்கு சொல்லணும், இக்கு, இன்னு அ ந, இன் இட். ப்ரெக்னென்ட், ப்ரெக்னென்ட். இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. திரும்ப வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிடுவோமா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை பாருங்க. இதுல ஜி வந்து நடுவில் தான் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரல. அப்போ இதை நம்ம ஈனே சொல்ல போகிறோம், ஜியையும் சொல்லணும். அப்போ இக் நாய் இட். இங்கே பாருங்க மேஜிக் இ, அதனால இதை இன்னு ஐ நைன்னு சொல்கிறோம். இப்போ இ இக், இக் நைட், இக்னைட். இதுலேயும் ஜி நடுவில் தான் வந்திருக்கு. இம்மு அ மே இக் மேக், இன்னு இ நீ மேக்னி. டியூவோட சவுண்டு நம்ம பார்த்துருக்கோம். இதில் மேஜிக் இ இருக்கிறதுனால இதை நம்ம டியூ டியூடு, மேக்னிடியூட் அப்படி சொன்னாலும் சரி. இந்த பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனில் இது வந்து ஆல்மோஸ்ட் சூ மாதிரி ஆகிடும். நம்ம டியூவை வந்து சூ அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனில் இது வந்து மேக்னிடியூட் அப்படி இருக்கும். அமெரிக்கன்ஸ் வந்து மேக்னிடியூடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ எப்படினாலும் ஓகே தான், மேக்னிடியூட். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, மென்ட்டுன்னு சேர்ந்துருக்கு. அப்போ இது வந்து ரூட் வேர்டு, ஜிஎன் வந்து கடைசியாக வந்திருக்கதா நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஐ இருக்கிறத ஐயினே சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஏ ஐன்னு இருக்கு இல்லையா? அப்போ அதோடைய சவுண்டு ஏ. இப்போ அ இர் ஏர், ஏ அரே, இன் அரேன் மென்ட், அரேன்மெண்ட்.
அடுத்தது நம்ம ஆல்ரெடி இந்த ஃபாரின் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஒரு தான் சேர்ந்திருக்கு. அப்போ ஃபாரினர், ஃபாரினர். ஸோ இந்த இடத்துல ஜி வந்து சைலண்ட். இது வந்து ரூட் வேர்ட், அது கூட இஆர் மட்டும் சேர்ந்திருக்கு. இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாம். ஐ, ஜிஎன் வந்து நடுவில் தான் இருக்கு. அப்போ இக், இக் ந, இக்ன ர, இக்னர, இன் இட், ignorant, ignorant. இட், இடி, இக், டிக், நீ, டிக்னி, டி, dignity. இப்போ வார்த்தைகள் படிச்சீங்க, அப்படியே கொஞ்சம் சென்டென்சஸும் படிச்சிருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, திரும்ப வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? ஸோ இது ஐ. பொதுவாக சில ஃபாண்ட் ஸ்டைல்ஸில் ஐ வந்து எல் மாதிரியே இருக்கு. நான் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஐ. ஸோ இல்லு ஐ லை, ஏன்னா இந்த இடத்துல ஒரு மேஜிக் இருக்கிறதுனால இது இல்லு ஐ லை இக் லைக். ஐ லைக் த, இது என்ன படித்தோம்? டிசைன், டிசைன். இது தே. இஸ்ஸு இட்டு, இஸ்ட் ஆர், ஸ்டார் இட், ஸ்டார்ட், ஏர்டு, ஸ்டார்டர்டு. இந்த ஈடியோடைய சவுண்டு நம்ம சீக்கிரமே சொல்லலாம். இதை எப்படி படிக்கணும்? சில இடத்துல ஏர்டுன்னு இருக்கும், சில இடத்துல வெறும் இட்டுன்னு மட்டும் இருக்கும். எப்படின்னு கற்றுக்கலாம். அது எப்படின்னு கூடி சீக்கிரமே அதை கற்றுக்குவோம். ஸோ தே ஸ்டார்டட் த, இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? கேம்பெயின், கேம்பெயின். த, இட்டு இரு, டிர் ஆ, ட்ரா இஃப், ட்ராஃப் இ, இக், traffic. Signal is red. The traffic signal is red. இது பாருங்க, ஒரு மேஜிக் இருக்கனால இது யூ ஆயிடுது. இப்போ யூஸ் அ, இம் அ, மே இக், மேக் ந, மேக்ன இட், மேக்னெட். யூஸ் அ மேக்னெட் டு, இப்பு இபி இக், பிக் அப் த pins. I like the design. They started the campaign. The traffic signal is red. Use a magnet to pick up the pins. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஜிஎன் ஒரு வார்த்தையோடைய தொடக்கத்தில் வந்தா, கடைசியில் வந்தா, நடுவில் வந்தா, அதை எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய வேர்ட்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. நீங்கள் கூடிய சீக்கிரமே கடகடன் ரீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.